சிவதத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து இந்த ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக மனம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் நான் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது புதன் பகவான் மேசராசி தொட்டு மீனராசி வரை இருந்தால் வரக்கூடிய பொதுவான பலன்களை தொடர்ந்து வரிசையாக பார்த்துள்ளோம். போன பதிவில் ரிஷபராசியில் புதன் இருந்தால் வரக்கூடிய பலன்களை பார்த்தோம். இந்த பதிவில் மிதுன ராசியில் ஒரு ஜாதகத்தில் மிதுன ராசியில் புதன் பகவான் அமைந்தால் ஏற்படக்கூடிய பலன்களை இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசி என்பது புதனுடைய சொந்த வீடாகும், சொந்த சேத்திரமாகும். இந்த புதன் பகவான் மிதுன ராசியில் ஒரு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து இயல்பாகவே அவங்க கிட்ட ஏற்படும். தகவல் தொடர்பு, பேச்சு திறன் போன்றவை இயல்பாகவே இருக்கும். அதாவது இவர்கள் பேசுவது எப்படி என்பதும் நன்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள். பேசுவது மட்டுமல்ல, பேசப்படுகின்ற பொருளை பற்றியும் தெரிந்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். மாஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று சொல்லலாம் மிதுன ராசியில் புதன் அமைந்தார். அதே போல மிக வேகமாகவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் கருத்துக்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றல் இவரிடம் இருக்கும். அடுத்ததாக மிதுன ராசியில் புதன் பகவான் அமையும் போது சோசியல் அடாப்டபிலிட்டி என்பது மிகச் சிறந்ததாக அவரிடம் இருக்கும். பல்வேறு கலாச்சாரங்களை எளிதில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள், ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள், நகைச்சுவை உணர்வோடு பேசுவதில் வல்லவர்கள். அதே போல அந்த இடத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாவகமா பேசக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும். அதனால ஒரு சமூக இணக்கத்தை அவர்கள் ஈஸியாக உருவாக்கி விடுவார். அதே போல தனித்துவமான பேச்சுத்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார். நான் சொன்னது போல மற்றவர் கருத்துக்களை தனது பாணியில் மாற்றி பேச தெரிந்தவர்களாக, மற்றவர்களை கவரும் திறன் தெரிந்தவர்களாக இருப்பார். அதே போல டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் அதே போல கிரியேட்டிவ் ஸ்கில்ஸும் நல்லா உங்களிடம் இருக்கும். உதாரணமாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகளை கையாளக்கூடிய தன்மை நுணுக்கமாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் உதாரணமாக ஓவியர்கள், எழுத்தாளர்கள் எழுத்தை எப்படி கையாளுவது, தையல் கலைஞர்கள் அந்த டிசைனை எப்படி கையாளுவது, நுணுக்கமாக கிரியேட்டிவா செய்வாங்க. சில சிக்கலான இயந்திரங்களை திறம்பட செய்து கொடுப்பது, அதை சரி செய்து கொடுப்பது, இது போன்ற தன்மை எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு டூல்ஸையோ ஒரு டெக்னிக்கலையோ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து புதனத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஏற்படும். அதே போல பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நிர்வாகம், சேல்ஸ், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், பிஆர், பொது உறவு, இது போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்க வாய்ப்புகள் உண்டாகும். ஏனென்றால் இவர்கிட்ட அந்த வணிக நுணுக்கம் தெரிந்திருக்கும். புத்திசாலித்தனமும் பேச்சாற்றலும் இருப்பதால் ரெண்டும் இணைந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு உழைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மிதுன ராசியில் புதன் பகவான் அமையும் போது அவர்களுடைய தாரக மந்திரமாக இருப்பதே ஒர்க் ஹார்ட் என்பதை விட ஒர்க் ஸ்மார்ட் என்பதுதான் இவர்களுக்கு ஒரு தாரக மந்திரமாக இருக்கும். எனவே புத்திசாலித்தனமான உழைப்பை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும், அதே போல தனது வாழ்க்கையில் புத்திசாலித்தனமான வருமான வழிகளை தேடுவதிலும் இவர்கள் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸ்மார்ட் இன்கம் பார்த்து உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார். அதே போல இயற்கையிலேயே புதனுக்கு இருக்கக்கூடிய திறமை பகுப்பாய்வு செய்யக்கூடிய திறமை. பகுப்பாய்வு செய்வதில் திறமை பெற்றவராக மிதுனத்தில் புதன் இருப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைய பேர் ஜோதிட துறையிலையும், இன்னும் சொல்ல போனா உளவுத்துறைகள்ல, தகவல் தொழில்நுட்பத்துல, அதே போல பத்திரிகை போன்ற துறைகள்ல பகுப்பாய்வு செய்வது, அனாலிட்டிக் ப்ராசஸ் வந்து நல்லா தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல இவருடைய பர்சனாலிட்டி, அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது மிதுன ராசியில் அமையும் போது உறவுகளில் ஏற்படும் அந்த பிரிவை தாங்கும் சக்தி இவர்களுக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா டீப்பா சீக்கிரம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் மிங்கிள் ஆயிடுவாங்க. அதனால உறவுகள்கிட்ட இருந்து ஒரு பிரிவு வருது அப்படின்னா, அதை தாங்கக்கூடிய சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும். அதே போல தனது கணவன், மனைவி அல்லது காதலன், காதலி என்று தனக்கு அமையக்கூடிய பார்ட்னர்கிட்ட
மனம் விட்டு பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அதே மாரி அவர்களையும் மனம் விட்டு பேச அனுமதிப்பார்கள். மனம் விட்டு பேசுவதை விரும்புவார். அதேபோல இவர்களை வந்து ஒரு அம் உரையாடல் பிரியர் என்றே கூட சொல்லலாம். அதாவது அ உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், உறவினர்களாகட்டும், ஒரு கல்யாணமோ, மற்ற எந்த சடங்குகளோ போம்போது, நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டே இருந்து கருத்துக்கள பரிமாறிக்கிட்டு, அந்த கலகலன்னு அந்த இடத்த மாற்றக்கூடிய தன்மை இயல்பிலே அவரிடம் இருக்கும். அதேபோல மனசுக்கு எந்த விதமான திங்கிங்கும் இல்லாம, ஒண்ணும் இல்லாம இருந்துச்சுன்னா, டக்குனு போர் அடிக்கவும் இவங்களுக்கு முடியும். டக்குனு போர் அடிச்சிரும் உங்களுக்கு. போர்டம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க. அதேபோல மற்றவர்கள் சொல்லும் பொய்யை எளிதில் கண்டுபிடித்துவிடும் திறமை பெற்றவர்கள். இதுவே சில நேரங்களில் இவர்களுக்கு சிக்கலாக கூட இருக்கலாம். ஏனென்றால் உறவுகளில் அவர்கள் பொய் சொன்னா கூட சரி பொய் சொல்றாங்கன்னு அத கண்டுக்காம விட்டுறணும். ஆனா அவங்க பொய் சொல்றாங்கங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறதுனால, அத பத்தி தன் வார்த்தைகளாலயோ ஏதோ ஒண்ணு சொல்லிருவாங்க. ஸோ அதனால வந்து இதுவே உங்களுக்கு சில நேரத்துல சிக்கலாகவும் மாறலாம். அதேபோல சண்டை என்று வந்துவிட்டால் மற்றவர்களின் சச்சரவு என்று வந்துவிட்டால் மற்றவர்களின் பலவீனத்தை தாக்க தயங்க மாட்டார்கள். மிதுன ராசியில் புதன் பகவான் அமையும்போது, அ இயற்கையிலேயே மிதுன ராசி என்பது கலைகள், விளையாட்டு, நுண்கலைகள் போன்றவற்றிற்கு சிறந்த ராசி. அங்கே புதன் பகவானுக்கு சொந்த சேத்திரம் என்பதால், அங்கே பலமாக புதன் பகவான் அமையும்போது, கலை ஆர்வம், அந்த ரசனை என்பது அவர்களிடம் இருக்கும். அது எழுத்து, இசை போன்ற துறைகளுக்குள்ள போனாலும் சரி, அல்லது விளையாட்டு, அது சார்ந்த இன்டோர் விளையாட்டு, இது போன்ற விளையாட்டுகளை நோக்கி போனாலும் சரி, கற்பனைகளாக வடிவமைப்புகளா ஓவியம் போன்ற கற்பனைகளாக போனாலும் சரி, ஒரு கலை ரசனை என்பது இயல்பிலே இருக்கும். ஜாதகத்திலேயும் அந்த 10ஆம் வீட்டின் அதிபதியோடு அல்லது மற்ற தொழில் ஸ்தானத்தோட அதிபதிகளோடு புதன் தொடர்பு இருந்தால், அதே உங்களுக்கு புரொஃபஷனல் லைஃபா கூட அமையலாம். தனது அனுபவங்களை அழகான வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு தெரிவிக்க தெரிந்தவர்கள், மிதுன ராசியில் புதன் அமைந்தவர்கள். அதேபோல ம் இந்த மிதுன ராசியில் புதன் பகவான் அமைந்து, குரு பகவானுடைய பார்வை கிடைத்ததென்றால், ஆ அவர்களுக்கு வந்து முன்னேறுவதற்கு தேவையான சிறப்பான வாய்ப்புகள் என்பது தேடி வரும். அதேபோல மிதுன ராசியில் புதன் இருந்து சுக்கிரனோடு சேர்ந்தாலும் கூட, இப்ப நான் சொன்ன அந்த முன்னேறுவதற்கு தேவையான சிறப்பான வாய்ப்புகள் அவர்களுக்கு தேடி வரும். சரியாக வழிகாட்டப்பட்டால், இவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களாகவே மிக சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள். இந்த மிதுன ராசியில் புதன் பகவானோடு ராகு சேர்ந்து விட்டால், கொஞ்சம் சூழலுக்கு தகுந்தாற் போல பேச்சை மாற்றிக்கொள்ளும் தன்மை இருக்கும். அதில் கொஞ்சம் பொய் கலந்திருக்கும். சாதுரியமாக பொய் பேசும் திறமை இருக்கலாம். இல்லைனா தகவல்களை மாற்றிச் சொல்வது, மறைத்துச் சொல்வது போன்ற விஷயங்களில் பலம் இருக்கலாம். அ இது ராகுனுடைய தொடர்புதான். இதுல அசுபமா, சுபமா என்பது மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தை பொறுத்து ஏற்படும். ஆக புதன் பகவான் மிதுன ராசியில் அமையும்போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி, இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.